ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாளின் தியான கூட்டத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய தயவு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல் ஷடாய் உமக்கு நன்றி, சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே இரட்சகரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, எங்களை ஆண்டவரே அபிஷேகிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதித்து வரவிருக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்காக எங்களை பயன்படுத்துகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை எங்க வாழ்வில நிறைவேறுவதாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைத்து ஆண்டவரே, எங்களை சிங்காசனத்தில் அமர வைத்து ஆண்டவரே, எங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர வைத்து அழகு பார்க்கிறீர்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளனே. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா.
கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. உங்கள் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாங்கி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உங்கள் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாங்கி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே, மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. சறுக்கிடும்போது விரைந்து தாங்கும் உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்த கால்கள் சறுக்கிடும்போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. ஆதாரமே
கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆமாண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் நான் துதிக்கு பாத்திரன், என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு கொடேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறதே. எங்களை உம்மை துதிக்க நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை துதித்து பாட எங்களை விடுவித்து வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை உயர்த்தி பாட எங்களுக்கு இத்தனை மேன்மைகளை தந்திருக்கிறோம். நாங்கள் உமக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூற கடவுள் ஆண்டவர் தெய்வம் நீர் எங்களுக்காக உலகத்தை சிலுவையில அறைந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாய் நிற்க, உமக்குள்ளாய் மேன்மை பாராட்ட, உம்முடைய பிரசன்னத்தில் நிலைத்து வாழ எங்களுக்குள்ளே நீர் விரும்பாத ஆண்டவரே கசப்பான காரியங்கள் இருக்குமானா அதை மாற்றி போடுவதற்கு கர்த்தர் இக்காலத்தை நீர் எங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா தெய்வமே, உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேர தியான கூட்டத்தில் உம்முடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தணும் சுவாமி, எங்களை தாழ்த்தணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாலை நேர தியான கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்தி நம்மோடு பேச முடியும். வருகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வரும்படி தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஜாய் சக்கா ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். மைக் கூட ஆமென், ஆமென். ஆமென். Amen. Jesus, hallelujah. Amen. ஆமென், ஆமென், ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிக நாமத்தினாலே ஆமென். உங்கள் யாவரையும் இந்த மாலை நேர தியான கூட்டத்திற்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்கிற பாடலை நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாடி தேவநாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே,
நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. என் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாத தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடு புயலினிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்தன் சொல்றேன். ஆமென் ஆமென். எப்பவும் நமக்குள்ள நம்மை தாழ்த்துவதற்கு ஒரே ஒரு வசனம் தான், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது. அப்படி யாரெல்லாம் அனுதினமும் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க நினைவு கூர்ந்து தேவனை துதிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள அப்பெல்லாம் தாழ்மை வருது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை இன்னும் பெருகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா
அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மை அனுதினமும் காப்பாற்றி அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய அன்பின் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர், கவலை, நஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விலக்கி மீட்டுக் கொண்ட உடைய கிருபையை நினைச்சு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் இடத்துல கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் துதிச்சு அப்படியே வார்த்தைகளுக்கு நேரம் போக போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிருபையே தேவா, கிருபையே தேவா, கிருபையே தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நீர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகள் விசுவாசத்தோடு பாடுங்க. கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் என்னை, ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவா நீர் என் அடைக்கலம். ஆண்டவரை நோக்கி என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவா நீர் என் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் நீர் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அற்புதேஸ் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னார். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறவர் நீரே என் ஆறுதல். அற்புதம் செய்கிற தெய்வம் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன். நான் போற்றி பாடும் சர்வ வல்ல தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன். நாம் போற்றி பாடுகிறவர். போற்றி பாடும் சர்வ வல்ல அவர் என் அன்பர் என்று சொல்லுவோமா? என் அன்பர் என் இன்பர் என்னுடைய நண்பர் என் நண்பர் என் இயேசு. எல்லாரும் பாடுவோமா? என் அன்பர் என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் அன்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் அன்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்னோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான்
அழிஞ்சிருப்பேன். மீண்டும் ஒரு விசையாய், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தேவா, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவா, இந்த ராத்திரி வேளையில என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அல்லேலூயா. அழிந்து போக வேண்டிய நம்மளை தான் அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் சிங்காசனத்தில் அமர வைத்து எவெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை உதவாதவன் என்று சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, தள்ளப்பட்ட, வேதனைப்படுத்தப்பட்ட, குத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர செய்ய கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். திரும்ப சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விழுந்து போவோமா, நாம் மரித்து போவோமா, இவன் இவல்லாமல் போய்விடுவானா என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டியது. அவர்கள் நடுவே கர்த்தர் நம்மை தேடி வந்து கிருபையை அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்கள பார்க்க. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, என் உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. ஒரு கூட்டம் நம்மளை பாவத்துல தள்ளிச்சு, ஒரு கூட்டம் நம்மளை வேதனைப்படுத்துச்சு, ஒரு கூட்டம் நம்ம அடிமைத்தனத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மை பாவத்திலையும் அசுத்தத்திலும் இழுத்து கொண்டு போனது. கர்த்தர் தம்முடைய உன்னத அன்பை தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற திருவிழாமின்னு சொல்றீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள பார்க்கலாம். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, என் உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். என் பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் தேவா, என் தேவா, என் ராஜா, என் கிருபை போதுமே. நன்றியப்பா. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை நன்றியப்பா தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நன்றி ஆண்டவரே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நான் என்றோ அழிந்திருப்பேன். நான் என்றோ அழிந்திருப்பேன். நான் என்றோ அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்து நம்மளை அமர செய்திருக்கிறார், வாழ செய்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமே. ஏதோ ஒரு பிரச்சனையில என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இனி நான் வாழக்கூடாது என்று நினைத்த நினைவுகள் இன்னைக்கு இல்லை மகளே. வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்கள் இந்த சமயம் இந்த சூழ்நிலையை நினைச்சேன். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு பல உயர்வுகளுக்கு என்ன பல மேன்மைகளுக்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்திட்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா?
நீ உன்னை வெறுத்து விட்டாலும், உலகம் உன்னை வெறுத்து விட்டாலும், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உன்னை ஒருபோதும் வெறுக்காது, உன்னை தள்ளாது. ஆமென். சின்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்மை சரி செய்ய, நம்மை சீர்படுத்த கர்த்தர் இக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இக்காலத்தில் நமக்கு, நம் ஆத்துமாவுக்கு ஏற்ற நலமான காரியங்களை நம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் இந்த நாளில் குற்றத்திலும் நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம யாவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் நின்றவனமாகவே கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில் பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமலும் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். 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 எல்லாம் அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஸ்தோத்திரத்தோடு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம். நான் அடிக்கடி ஒரு பாட்டு, நம்ம கிருபான பாடின பாட்டில், வானம் மாறினாலும் பூமி மறைந்துட்டாலும், வானம் மாறினாலும் பூமி மறந்துட்டாலும், வாக்கு மாறா தேவன் என்று மாறாதவரே, வாக்கு மாறா தேவன். உன்னை என்ன நோக்கத்திற்காக கருவில் தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்திற்காக உன் தாயினுடைய கருவில் உன்னை உருவாக்கினாரோ, அந்த நோக்கத்தை முடிவு பரியந்தமும் மாற்றிக்கொள்ள மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்ம வாழ்வில இடைபடுவாராக. ஆமென். சரி, நேற்றைய தினத்துல கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை குறித்து நம்மிடத்துல பேசினார். அது என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்கள் என்னென்ன? ஒரு 3 காரியத்தை சொன்னேன். சத்தமா சொல்லுங்க. 1, அப்புறம் அது 2, அடுத்தது சோறு சாப்பிட்டாங்க 3. சொல்லுங்க. நம்மை குறித்து நம்மிடத்துல இருக்கிறத பார்த்து நம்ம இடத்துல பேசுகிறத கேட்டு மிஞ்சி ஒரு படி நம்ம அதிகமாக யாரும் நம்மளை எண்ணிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமேன். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டாவே, ஓ இவர் பிரதமரோட பையன் போல அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. என்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி யாரும் ஒரு படி அதிகமாகவும் எண்ணிவிடக்கூடாது, ஒரு படி குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். என்னை குறித்ததான என் ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கணும். ஒரு ஆமென் அல்லேலூயா. உங்க ஸ்நானத்தில் நீங்க சரியா நின்னீங்கன்னா, உங்க ஸ்நானத்தை சரியாய் சமுதாயத்தில் வெளிப்படுத்திருவீங்கன்னா, சமுதாயம் உங்களை உங்க ஸ்நானத்தின்படியே அழகா ட்ரீட் பண்ணிட்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி ஒருத்தனும் உங்களை எண்ணிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவர்கிட்ட பணம் கட்டுக்கட்டா இருக்கு போல, தேவைக்கு வருவான், இல்லை நம்ம போடா அப்படின்ட்டு போயிடும். அப்போ எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி யாரும் நம்ம எண்ணக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துறாரா? ரகசியத்தை சொல்றார். மகனே மகளே, இது நிறைய பேருக்கு தெரியல. ஓவர் பந்தா காட்டுறான், வெட்டி பந்தா காட்டுறான். கடைசியில என்ன ஆகுது? அவன் மேல இருக்கிற நற்பெயர் அவமாக்கப்படுகிற. அதனால உன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு அதிகமாகவும் யாரும் எண்ண விடாத. உன்னை குறித்து யாரும் குறைச்சலாகவும் மதிப்பிட அனுமதிக்காதன்னு கர்த்தர் பேசுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது,
என்னுடைய பலவீனம், என்னுடைய வீக்னஸ் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சுத்தக்கூடாது. சொல்லுங்க, உங்க வீக்னஸ், உங்க பலவீனத்தை, குடும்பத்தில் நடக்கிற சில சூழ்நிலைய கர்த்தரை தவிர அப்படி நீங்க நம்புவீங்கன்னா, ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஊழியக்காரனை தவிர வேற யாரிடமும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு குறித்ததான வீக்னஸ சொல்லி தெரியாதீங்க. அது இன்னும் பல விதத்துல உங்களுக்கு வீக்னஸா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய வயது 100 எண்ணாதிருந்தால் தன் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனது என்றும் எண்ணாமல் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா, இது ஒரு நாள் சரியாகும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் ஒரு நாள் என்ன அந்த உயர்வுக்கு நேரம் கொண்டு வரும்னு சொல்லி 100 வயசுல அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவன் வீக்னஸை எண்ணவே இல்லை. கர்த்தர் ஏற்ற காலம் வச்சாரு, சூப்பரா தூக்கி லிஃப்ட் பண்ணி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னைக்கு ஆபிரகாம் இல்லாம பிரசங்கம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே, ஆமா. அடுத்ததாய் கர்த்தர் சொன்னாரு இன்னொரு வார்த்தையில, என்ன சொன்னாங்க? தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத. கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது, சோதிக்கும் பொழுது, உன்னை புடமிடும் பொழுது நீ கேர்லெஸ்ஸா இருந்தேன்னா அதற்கான பலன் நீ விழுந்து போயிடுவ. தேவன் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சோதிக்கப்பட்ட பின் யாரா இருக்கணும்? நீ பொன்னாக விளங்குவதற்கு தான் சில சிக்ஷைகள். அது அற்பமா நினைக்காத. நான் எப்பவும் சொல்றதா, மூத்தவங்க சொல்ற வார்த்தையும் அப்பா சொல்ற வார்த்தையும் நீ அமிர்தமா எடுத்துக்கோ. ஒரு ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். கிராமத்தில் சொன்ன பட்டா தான் தெரியும். ஆமா, சில மனிதர்களுக்கு பட்டா தான் தெரியும். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய சிக்ஷையை ஒரு நாளும் அற்பமா எண்ணாதன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ரகசியமாய் இந்த இக்காலத்துல இந்த கூட்டத்தில் வைத்து நமக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே, ஆமா. கர்த்தர் உள்ள வாழ்க்கையில அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வர. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களுக்குள்ள நல்ல புரியும்படி, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு வார்த்தைகளை கொடுங்க. எங்க பிள்ளைங்க, எங்க மந்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 14 அதனுடைய 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் என்ன பண்ணிட்டாவ? தைலம் பூசுவதற்கு என்ன பண்ணிட்டா? முந்திக் கொண்டாள். இன்னைக்கு தலைப்பு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் வைக்கிறார், முந்திக்கொள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, தேவனுடைய நாமத்தை துதித்து பாட, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க எல்லாரும் போட்டோம், போய் உக்காட்டோம், ஆராதனைலாம் பண்ணி முடிக்கிட்டோம். அப்புறமா என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகலாம். அந்த பாஸ்டர் நிச்சயமா நம்மளை பசி எடுக்கிறவங்க விட மாட்டாரு. நம்ம எல்லாம் நீ எத்தாடி கோழிக்கறி எத்தா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டு பொறுமையாக போவோம் அப்படி என்று கடைசியா சொகுசா ஏனோ தானோ வென்று வருகிற எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோ தானோன்னு வருது. முந்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு கிராம் தங்க காயின் கொடுக்க போறேன். யாரு முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி யார் 3 பேர் வராங்களோ அவங்களுக்கு தான் தங்க காயின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? முண்டி அடிச்சுக்கிட்டு, அப்பாவா இருந்தாலும் அம்மா வந்து கொஞ்சம் வாரம் போ அப்படின்னு சொல்லி இழுத்து கடாய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி வந்து நிற்போம். பாஸ்டர் எனக்கு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இங்க இந்த சகோதரி தேவனுக்கு தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமீன் சொல்லுங்களேன். இயன்றதுன்னா என்னப்பா? அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, அவளுடைய எக்ஸ்ட்ரீம் அதுதான். அவளுடைய அதிகபட்சமான உழைப்பை அவள் யாருக்காக செய்தாளா? கர்த்தருக்காக செய்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. உடலிலேயே சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். இந்த இயன்றதை செய்வதற்கு அவள் என்ன பண்ணிட்டாளா? முந்திக் கொண்டாள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தன்னால் இயன்றதை தேவனுக்கு செலுத்த, தன்னால் இயன்றதை தேவநாம மகிமைக்காக செலுத்த, தன்னால் இயன்றதை தேவனுடைய ஊழியம் நடைபெற, தன்னால் இயன்றதை தேவ சபையில செய்வதற்காக அந்த ஸ்திரீயானவள் தன்னை முன்னாடி வரும்படி முந்திக் கொண்டாள் என்று இயேசு இங்க சாட்சி பகருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன்னால் இயன்றதை அவள் செய்தத கர்த்தர் என்னவென்று சொல்லுகிறார்? 6வது வசனத்துல வாசிங்க. இயேசு சீஷர்களை நோக்கி, அவளை என்ன பண்ணுங்க? விட்டு விடுங்கள், அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், அவளை டைவர்ட் பண்ணாதீங்க, அவ சிந்தையை என்ன பண்ணாதீங்க? கெடுக்காதீங்க. அவ செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறாள். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ கை நிறைய கொடுக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ பிசினித்தனம் பண்ணுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ சபைக்கு லேட்டா வரத கர்த்தர் பார்க்கிறாரு. சீக்கிரமா வரத கர்த்தர் பார்க்கிறாரு. இவளுடைய முந்துதலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவளை யாரும் என்ன பண்ணாதீங்க? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு கிரியை, நீங்கள் ஒரு காரியத்தை இந்த சபையில சத்தியத்தை கேட்கிறீங்க, இந்த சபையில ஆவியானவருடைய அசைவாடுதல்ல அவருடைய நடத்துதல்ல இருக்கிறீங்கன்னா, இந்த சபையில நீங்க ஒரு தொடப்பு குச்சியை கையில எடுத்தாலும் அதற்கான பலன் பாஸ்டர் ஜேக்கபுக்கோ ECI திருச்சபைக்கோ கிடையாது, உங்களுக்கு தான் என்கிறத மறந்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் செய்கிற இந்த இடத்தை கூட்டுவது, இந்த இடத்தை பெருக்குவது, இந்த இடத்துல பாய போடுறது, இந்த இடத்துல சேர போடுறது, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஜெபிப்பது, இந்த இடத்துல மற்றவனுக்காக பாரப்படுவது என்பது மற்றவனுக்கு பலன் போகிறதோ இல்லையோ, முதலாவது உன்னுடைய வாழ்வில விமோச்சனங்கள் நடக்கும் என்கிறத மறந்து போகாத. கர்த்தர் சொல்றாரு, டிஸ்டர்பன்ஸ் பண்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இங்க பிரேக் பண்ற. அவளை விட்டுடு சொல்லுங்க. அவன் என்ன செய்யறாள்? அவன் ஏன் அவளை தொந்தரவு படுத்துற? என்னிடத்தில் அவ என்ன கிரியை செய்திருக்கிறாள்? தன்னால் இயன்றதை செய்கிறாள். அதை கர்த்தர் எப்படியா கன்வெர்ட் பண்றாரு? நற்கிரியையா கன்வெர்ட் பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை குறித்து மெச்சிக்கொள்ளணும்னா, கர்த்தர் உங்களை குறித்து ஆச்சரியப்படணும்னா, உங்களால் இயன்ற மட்டும், உங்களால் இயன்றதை கர்த்தருக்காக நீங்க செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா, இங்க பார்க்கிறோம், உங்களால் இயன்றது, அந்த ஸ்திரியால் இயன்றது என்ன சொல்லுங்க? நம்ம வாசிக்கலாமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவளால் இயன்ற நம்ம கிட்ட என்ன சொல்லுவான்? நாளைக்கு சரி, இப்போ வரப்போகுது VBS வரப்போகுது, மே மாதம் VBS நடத்த போகிறோம். எல்லாம் உங்களால் இயன்றதை கொடுங்கன்னாக்கா பாக்கெட்டில் கை விட்டுக்குவான். 10 ரூபாய் தெரியும் அவனுக்கு, 20 ரூபாய் தெரியும். பையில் சொல்ல கவனிக்கணும். நிறைய நோட்டு இருக்கும், சின்ன நோட்டை எடுத்து என்னால் இயன்றது தான். எப்படி? என்னால் இயன்றதை நான் கொடுக்கிறேன். இந்த ஸ்திரீ என்ன செஞ்ச தெரியுமா? தன்னால் இயன்றதை கொடுத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. மேலே உள்ள 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே.
இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வருகிறாள். அவளால் என்ற சில வெகுமானங்களை கர்த்தருக்காக கொண்டு வருகிறாள். லிசன், என்ன கவனிக்கணும். மெர்வின் இப்படி திரும்ப, பென்னி இப்படி திரும்ப, பென்னி இப்படி திரும்பி உட்கார், திரும்பி உட்கார். ஆமா, அவங்கள பிடிச்சிக்கோங்கம்மா. தங்களால் இயன்ற, தன்னால் இயன்ற ஒரு வெகுமானங்களை கர்த்தருக்காக கொண்டு வருகிறாள். என்ன வெகுமானம் பாசிங்க? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற, அப்படின்னா என்னென்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க? வெரி எக்ஸ்பென்சிவ். தன்னால் இயன்றத யாருக்காக கொண்டு வருகிறா? அந்த ஸ்திரீயால கர்த்தருக்கு எதை கொடுக்க முடிஞ்சது? கம்மியானதா, வெரி ரொம்ப லோ காஸ்டா, இல்ல வெரி எக்ஸ்பென்சிவா? எக்ஸ்பென்சிவே கர்த்தருக்கு அவ என்ன பண்ணிடுறா? என்னால இவ்வளவு செய்ய முடியும், என் ஆண்டவருக்காக இவ்வளவு கொடுக்க முடியும், என் ஆண்டவருக்காக என்னையே அர்ப்பணிக்க முடியும் என்று வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு பெரிய ரொம்ப பிரசியஸான நலதும் என்னும், கவனிக்கணும், இவள் செய்த உபகாரங்களை குறித்து கர்த்தர் பின் வசனங்களில் சாட்சி கூறுகிறாள். அவள் விலையேற பெற்ற நலதும் என்னும் என்ன தைலம்? என்ன தைலம்? உத்தமன்னாக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. உத்தமன்னா பியூர்னு அர்த்தம். பியூருக்கு ஆப்போசிட் என்ன? கலப்படம். கலப்படம் இல்லாததை, வெரி எக்ஸ்பென்சிவானதை, விலையேறப்பட்டதை அடுத்து சொல்றாங்க. உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணினா வேல்யூ, ஒரு எடை நிறைந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவ என்ன பண்றா சொல்லுங்க? அதை உடைக்கிறா. யாருக்காக சொல்லுங்க? ஆமென். அவ செஞ்சது தன்னிலே, தன் பூரணத்திலிருந்து கொஞ்சமா, தனக்குள்ள இருந்த எக்ஸ்பென்சிவா, தன்னிலே இருந்த விலை உயர்ந்த ஒரு பொருளை, தன்னிலே இருந்த விலை உயர்ந்த வெரி காஸ்ட்லியான ஒரு வெகுமானத்தை அவன் நினைக்கிறா, இது என்னால இயன்றது, இது எனக்கு தகுதி, இதை தான் நான் ஆண்டவருக்கு செலுத்த முடியும் என்று சொல்லி அவள் உத்தம தைலத்தை, வெள்ளைக்கல் பரணி என்றால் ஒரு எடை நிறைந்த தைலத்தை என் ஆண்டவருக்கு நேராக உடைச்சி அந்த தைலத்தை என்ன பண்றா? அவருடைய சிரசின் மேல் ஊற்றினால் அப்பொழுது அங்க இருந்தவர்கள் என்ன பண்றாங்க? பைத்தியக்காரி, வெரி எக்ஸ்பென்சிவ் ஆச்சு, இது அதிக பணமாச்சு, இத போய் கடவுளுக்கு கொடுக்கலாமா? சொல்லுங்க, இத போய் கடவுளுக்கு கொடுக்கலாமா? அப்படி என்று சொல்லி அவளை டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. உங்களை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஏன் சர்ச்சில் போயிட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துட்டுக்கிற? ஏன் வசனத்தை படிக்கிற? வா இந்த நேரத்தில் போய் சுத்தலாம், வா இந்த நேரத்தில் டேட்டிங் போகலாம், வா இந்த நேரத்தில் நல்ல டிவியில் படம், புது படம் போடுறான். ஏன் போய் உட்கார்ற? சர்ச்சில் போனாக்க அந்த பாஸ்டர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். அவர் எடுத்துட்டு வந்த பாயிண்ட்டை பேசாம விட மாட்டாரு. ஏன் போய் உட்கார்ற? எனக்கு யூஸே கிடையாது. அவள் தன்னால் இயன்றதை செலுத்தினதுனால அவர் ஆண்டவர் சாட்சி சொல்ல, இவன் என்ன செய்தா தெரியுமா? நல்ல கிரியை செய்திருக்கிறாள். கடைசி 10வது வசனமா கர்த்தர் நல்லவர். வாசிங்க 9வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறுவதற்காக இவள் செய்தது பேசப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென். கிள்ளி கொடுப்பதல்ல, அள்ளி கொடுப்பதுதான் நற்கிரியைன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களால் இயன்ற மட்டும், அவளால் இயன்றது எவ்வளவு? விலை உயர்ந்த தைலம். அவளால் இயன்றது எவ்வளோ? உத்தம தைலம். அவளால் இயன்றது எவ்வளோ? ஒரு
வெள்ளைக்கல் பரணி, ஒரு எடை உள்ள ஒரு வேல்யூவான தைலத்தை ஆண்டவருக்காக என்ன பண்ணிட்டா, கொடுத்துட்டா. இவள் செய்ததை நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ரொம்பலாம் செய்யாத. அல்லேலூயா. நான் கவனிக்கிறேன், நல்லா கவனிங்க. உங்க கரங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வது மற்றவர்கள் சொல்ற ஏதோ உங்க ஞானக்கண்ணை திறக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அவங்க உங்க ஞானக்கண்ணை அல்ல, உங்க ஞானக்கண்ணை குருடாக்குகிறார்கள். அனனியா சப்பிராலை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லவா? மனமறிய தேவனறிய தங்களுக்குள்ளாய் ஒரு பங்கை என்ன பண்ணிட்டாங்க, வஞ்சித்து வைத்துக் கொண்டு இவ்வளவுதான் வந்தது என்று சொன்ன பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, பொய் சொன்னது நிமித்தம் கணவன் மனைவி இருவரும் மரித்து போனார். நல்லா கவனிச்சுக்கோங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தால் இந்த ஆண்டு உங்க கூட பேசுறாருன்னா இது உங்களுக்கான அனுகூலமான நேரம். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். உங்க ஞான கண்ணை திறப்பதற்காக யாரும் சொல்ல, ஏன் இவ்வளவு செய்யற, ஏன் இவ்வளவு நேரம் உட்கார்ற, ஏன் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, நீ ஏன் இத்தனை நேரம் சபையில உட்கார்ந்துட்டு காத்து கிடக்கிற, உனக்கு நன்மைமா, உன்னை குறித்து உலகம் பேசும். ஆமென் சொல்லுங்க. நான் உட்காந்தா எனக்கு நல்லது, நான் உட்காந்தா என் பிள்ளைக்கு நல்லது, நான் ஜெபமனை என் சந்ததி வாழும், நான் ஜெபமனை என் சந்ததி சந்ததி சந்ததியா தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குமே. 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார என்னால முடியல. அதே டிவி முன்னாடி உட்காரு 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு நல்லா கொட்டாவி விட்டுக்கிட்டு பட்டாணி வரும், சோறு வரும், பிரெட் வரும், சாக்லேட் வரும், எல்லாத்தையும் தின்னுட்டு உட்காரு. பிள்ளை பொண்டாட்டி அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து அசிங்கமான திரைப்படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளையையும் உட்கார்ந்து கொண்டு அதில் காட்டுற அசிங்கத்தை பார்க்குறோம். இதற்கு மணிக்கணக்கு நேரம் போகிறோம். புது படம் வந்து அப்பா வாங்கியிருந்துக்கிறேன், சிடியில் எத்தாந்துக்கிறேன், பென்ட்ரைவில் எத்தாந்துவா உட்காரு பார்க்கலாம். அவன் டூயட் பாடுறதெல்லாம் நீயும் பார்ப்ப, புள்ளையும் பார்க்கும். அவன் முத்த கொடுக்கறத நீயும் பார்ப்ப, புள்ள பார்க்கும். நீ கத்தே கொடுக்க தேவையில்ல, உன் கூட உட்காந்து அப்பாவே எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார், நானும் பார்க்கிறேன். அவன் சிறு வயதிலிருந்தே அவனுக்குள்ள என்ன வருகிறது, பாவம் செய்கிற இச்சையும் பாவம் செய்வதற்கான எண்ணங்களையும் நீயே இலவசமா துட்டு கொடுத்து வாங்கி போட்டு காட்டுற. ஆனா சபையில என்ன பண்ணல, நம்மளால உட்கார முடியல. வரோம், இந்த ஜன்னல் ஓரத்தில் எவ்வளவு கரைகள் இருக்கு பாருங்க, அப்படி திரும்பி பாருங்களேன். ஏன் சாப்பாச்சே, ஏன் ஆலயமாச்சு, அந்த கேட் இருக்கே, இந்த கேட்டில் எவ்வளோ குப்பை இருக்கு. ஒரு நாள் நான் போய் உட்காரலாமே, என்னை குறித்து கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. என்னை குறித்து கர்த்தர் பேசணும், என்னை குறித்து ஒரு நாள் பேசுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம், இந்த சபையில் ஒருத்தர் இருந்தாங்க, அவன் யார் வந்தாலும் வரலனாலும் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனை குறித்து பேசும் சந்ததி பேசும், வருங்காலங்கள் பேசணும்னா இயன்றதை கர்த்தருக்காக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென் ஆமென். யார் வந்தாலும் சரி, யார் வராட்டாலும் சரி. இப்பவே 1ஆம் தேதி ஆராதனை நடத்துவேன். வந்துட்டு கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட்ல வந்துடுவேன். 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வந்துட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டு கீபோர்டில் உட்காந்து, யாருமே இருக்க மாட்டாங்க. என் மொபைல் கேமரா லைவ் ஆன் பண்ணிடுவேன். வந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பேன். கண்ணை மூடி பாடிட்டே இருப்பேன். யாராவது வராங்களா, யாராவது வராங்க. 5 ஆகும், 5:15 ஆகும். 5:20க்கு ஒரு மனுஷன் வந்து உட்காருவார். 5:20க்கு மேலே கொஞ்சம் பேரை வருவாங்க. எனக்காக கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நாளில் முன்பே போய் அமர்ந்து அவருடைய பிரசனத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள. நம்ம யாருக்காக, பாஸ்டருக்கு ரூல்ஸே கிடையாது. இந்த எல்லா நாளும் நடத்த சொல்லி பாஸ்டரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. வெள்ளிக்கிழமை நடத்து, ஞாயிற்றுக்கிழமை நடத்து. என்னத்துக்கு வசனத்தை போதிக்கிறோம்? ஆமைன்னு சொன்னாங்களே பார்க்கலாம். ஆமை யாருக்குமா, யாருக்கு இந்த வசனம்? நமக்கு ஒரு ஆமைன்னு சொல்லுங்களே பார்க்கலாம். வசனத்தை கேட்கக்கூடாத சில பஞ்சம் நாட்கள் வரப்போகிறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். வட மாநிலத்தில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சர்ச் ஆஃப் காடா, அந்த சர்ச்சில் இருந்து ஆராதனை பண்ணுறவங்கள அங்கே இருக்கிற கூட்டம் எதிர்கூட்டங்கள் போய் அடித்து அந்த இடத்துல அந்த கூட்டத்தை கலைக்கிறாங்க. சபை நடத்தக்கூடாதுன்றாங்க. ஆனால் கர்த்தர் இக்காலத்தை நமக்கு அனுகூலப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா.
அனுகூலமான காலத்தில் நம்மால் இயன்றதை, இன்றைக்கு ஆண்டவரும் கை நிறைய சம்பாதிக்கிற திறமையை கொடுத்திருக்க, கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணுமில்லாத பொழுது இருந்த அந்த உத்தமம், ஒண்ணுமில்லாத போது இருந்த அந்த உபவாசம், ஒண்ணுமில்லாத போது இருந்த அந்த ஜெபம், ஒண்ணுமில்லாத போது இருந்த இந்த சபையின் மேல் உள்ள அக்கறை, ஒண்ணுமில்லாமல் இருந்த போது இந்த ஊழியத்தின் மேல் இருந்த அக்கறை எல்லாம் வந்த பிறகு யாரா பார்த்துக்கிட்டோம் போ, யாருன்னா பெருக்கி பாய் போட்டுக்கிட்டோம் போ, யாரா கூட்டி பெருக்கிக்கிட்டோம் போ, யாருன்னா எதனா செஞ்சுக்கிட்டோம் போ, அப்படி என்று நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுவோம். ஏன்னா நீ செய்யும் பொழுது ஒரு குப்பையை எடுத்தனா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ, ஆமென், இந்த இடத்துல இந்த சபையில் யார் யார் என்ன செய்தார்களோ அவர்களை குறித்து நினைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென். உங்களால் இயன்றதை செய்யணும். எப்படி? சோர்ந்து போகாதீங்க. அவள் வேல்யூவான விலையேறப்பட்ட தைலத்தை கர்த்தருக்காக கொடுத்தாள். அவள் உத்தமமும் உள்ள கலப்படமில்லாத தைலத்தை கொடுத்தாள். அவள் வெள்ளைக்கல் பரணி ரொம்ப வேல்யூவான ஒரு எடை நிறைந்த தைலத்தை கர்த்தருக்காக கொடுத்தாள். அவளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை விட்டு, அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் செய்தது உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து பேசப்படும். இதை செய்வதற்கு அவ என்ன பண்ணிட்டா? தன்னை 8வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, என்ன பண்ணிட்டா? முந்திக் கொண்டாள். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு எதுக்கு முந்துறோம்? எதுக்குங்க முந்துறோம்? இலவசத்துக்கு, சாப்பாட்டுக்கு. யாராகலும் ஓசியில் கொடுத்துருவானான்னு உடம்புல ஒட்டாது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. முந்திக் கொள்ளுங்கள். எதற்கு முந்தணும் தெரியுமா? என் ஆண்டவருக்கு இயன்றதை, என்னால் இயன்றதை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஐயோ, என் ஆண்டவருக்காக உழைக்கணும்னு நினைச்சேன், காலு ஒஞ்சிச்சு. எப்படி? ஆண்டவருக்காக ஓடணும்னு நினைச்சேன், காலு உடஞ்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு வாலிப பிள்ளைய அந்த ஊழியக்கார் கேட்கிறார், தம்பி, கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காக வர வைக்கிறாரு, உன்னை ஆண்டவர் ஊழியம் செய்ய ஜெபிக்க உன்னை தெரிந்து கொள்றாருன்னும் போது அவன் சொன்னானா, எடா பாஸ்டர், போங்க பாஸ்டர், நான் நல்லா போய் கை நிறைய சம்பாரிச்சிட்டு நல்ல சுகபோகமாக இருந்துட்டு எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டு கடைசியாக ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே இந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், இந்த கனி ஒரு நல்ல என்ன பழுக்கிற நேரம் உள்ள ஒரு பழத்தை கொண்டு வந்து, இதுதான் நீப்பா. அப்படியே மறுநாள் வந்துட்டு ஒரு அழுகுன பழத்தை கொண்டு வந்தாராம். நேற்று காமிச்ச பழத்தை சாப்பிடலாம், ஆனால் அழுகுன பழத்தை யாராவது சாப்பிட முடியுமா? முடியாது. இது எப்படி சாப்பிடுவாங்க? உன் வாழ்க்கை கூட இப்படி தாண்டா. இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக பயன்படு, இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து, இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக நற்கிரியை செய், இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அழுகுன பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் வர, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியத்துக்கு வர, ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் என்ன பண்ணிடுறேன், சபையிலே காத்துக்கொண்டு. என்னத்தை பல்லு போன பிறகு என்னத்தை பண்ண போறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு திராணி இருக்கும்போது செய்ய உன்னால முடியலன்னா இதெல்லாம் சப்பக்கட்டு. நாளைக்கு பார்த்துக்கிறேங்க, நான் நாளைக்கு செஞ்சிடறேன், நாளைக்கு கொடுத்துறேன், இன்னைக்கு தாங்க நிச்சயம், நாளை என்பது நிச்சயமே கிடையாது. இந்த ஸ்திரியானவள் தன்னால் இயன்றதை செய்வதற்கு முந்திக் கொண்டாள். திருபராமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 2வது வசன பகுதி, கர்த்தர் நல்லவர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ஆண்டவர் என்ன சொல்ல, அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கிறது? முதலாவது என்பது முந்திக் கொள்ளுகிற அனுபவமா, பிந்திக் கொள்ளுகிற அனுபவமா? எத்தனை பேர் முந்திக் கொள்ளுகிற அனுபவம்ன்றீங்க? ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில எது ஃபர்ஸ்டா இருக்கணும்,
உன் வாழ்க்கையில எது முக்கியமா இருக்கணும், உன் வாழ்க்கையில எது முதலாவது இருக்கணும், உன் வாழ்க்கையில எது முன்மாதிரியா ரொம்ப பிரஷியஸா இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம் என்ன, அவருடைய ராஜ்யத்திற்குரிய அறிவும் அவருடைய ராஜ்யத்திற்குரிய ஆலோசனையும் உங்களுக்கு தேவை. அதுதான் நிச்சயம், அதுதான் உண்மை. இதற்காக தான் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மேல ஒரு வசனம் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. இவைகளை நீ நாடி தேடுகிற, நீ ஓடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இவைகள் எல்லாம் யாரு? அஞ்ஞானிகள்லாம் யாரு? உலகத்தான். நம்ம நல்லா இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு நாடி தேடுறான். கர்த்தருடைய பிள்ளை, உனக்காக காகம் வரும்டா, உனக்காக காகம் வரும். அப்பத்தையும் மீனையும் மாமிசத்தையும் மன்னாவையும் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிற உனக்காக ரட்சிப்பும் ரட்சணமும் உன்னை தேடி வரும். ஆனா உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீ முந்திக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் தேடுறீங்க? எத்தனை பேர் தேடுறீங்க? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில ஒரு டெடிகேட் பண்ணிக்கோங்க. பரிசுத்த நாளை, பரிசுத்த ஓய்வுனால அசட்டை பண்ணாதிருங்கள் வசனம் சொல்லுது. நீங்க ஆண்டவருக்கு அந்த பரிசுத்த ஓய்வுனால கொடுத்துட்டு பிறகு உங்கள் வேலைகளை செய்ய பழகுங்கள். அதுல இருந்து வருகிற மகிமையே ரொம்ப சூப்பர். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே, லேலூயா, ஆமே. முதலாவது உன் வாழ்க்கையில இருக்க வேண்டியது, நீ முந்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது பணம் அல்ல, பொருள் அல்ல, ஆஸ்தி அல்ல. இது எல்லாமே அழிந்து போக வேண்டியது. நீ போகும் பொழுது ஒன்றையும் கொண்டு போவது அல்ல. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்பொழுது நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பணம் எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வந்துச்சா? ஆடை எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வந்துச்சா? இல்லை நீ பிறக்கும் போதிலிருந்து பணத்தை வயிற்றுல வச்சுட்டு வந்தியா? ஆடையை வயிற்றுல ஒன்றுமே இல்லை, நிர்வாணியா வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். போகும்பொழுதும் அப்படிதான் போக போகிறோம். ராம் சொல்லுங்களை பார்க்கலாம். லேலு, எனக்கு தெரிந்து ஒரு இடத்துல நாங்கள் அடக்கம் ஆராதனைக்கு போயிருக்கிறோம். அம்மா மூக்கில் ஒரு மூக்குத்தி இருந்துச்சு. அந்த மூக்குத்தியை அம்மா தான் புதைச்சிட போகிறோமே, நல்லா சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அவங்க டீச்சர், நல்லா சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா மூக்குல, சரி அம்மா நமக்காக உழைச்சி வாழ்க்கையை தத்தம்னு செத்து போயிட்டாங்களே, அந்த மூக்குத்தி விட்டுருவோன்னு சொல்லி பிள்ளை விடல. என்ன பண்ணான் தெரியுமா? மூக்குத்தி கழட்டி கழட்டி பார்த்தோம், பொட்டியில் வச்சுட்டு வரல, அப்படியே இழுத்தான். மூக்குல அந்த சதை பிச்சுக்கிட்டு வந்துச்சு, சதை பிச்சுக்கிட்டு வந்துச்சு. மரித்த தாயினுடைய மூக்குல இருந்து அந்த மூக்குத்தியை எடுத்துட்டான். என்ன தெரியுமா? போகும் பொழுது, அம்மா நீ ஒரு மூக்குத்தி கூட நீ எடுத்துட்டு போலன்றத அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் நாம் எடுத்துக்கொள்ள போகிறது அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீ முந்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதி. அவருடைய நீதி என்ன சொல்லு? அவருடைய நீதி என்னம்மா? அக்கா சொல்லுங்க, அவருடைய நீதி என்ன? சத்துருக்களை அது அவருடைய நீதி. யாவரோடும் அவர் நீதி. யாரையும் சத்துருவா எண்ணாதன்றது அவருடைய நீதி. அன்பாயிருன்றது அவருடைய நீதி. ஒத்துமையாயிருன்றது அவருடைய நீதி. இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிற. இதை பெற்றுக்கொள் மகனே. உனக்கு வியாதி வரும் பொழுது இந்த நீதி உனக்குள்ள இல்லைன்னா உன்னை தேடி ஒரு கூட்டம் ஓடி வரும். ஐயோ அந்த அண்ணன் விழுந்துட்டா, அக்கா விழுந்துட்டா, உன்னை தேடி கூட்டம் வரும். ஏன்னா நீ பணத்தை தேடி, பொருளை தேடி அவனை விட பல மடங்கு உயர்ந்து விட வேண்டும், அவனை விட பல மடங்கு நான் மேன்மை அடைய வேண்டும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2 இட்லிக்கு மேல சாப்பிட வேணான்றான் டாக்டர். லேலூயா சொல்லுங்களேன். எதை நீ சார்ந்து கொள்ள போற? இல்லை, 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, டெய்லி பிரியாணி சாப்பிட முடியுமா? 3ஆவது நாள் டயரி ஆகும். முதலாவது நீ சார்ந்து கொள்ள வேண்டியது, இந்த ஸ்திரீ தன்னால் இயன்றதை தேவனுக்கு செய்ய முந்திக் கொண்டாள். இன்னைக்கு சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில தேவனுடைய
ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் பெற்றுக்கொள்ள நான் முந்திக் கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். எத்தனை ஆமேன் சொல்றீங்க? இந்த நாள் யாருக்குரிய நாள்? இக்காலத்தில் யாருக்காக பேசுகிறேன்? எனக்கு, என் பாஸ்டர்மாக்கு, எங்களுக்காகவா? நமக்காக, உங்களுக்காக. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். முதல் காரியம், இயன்றதை கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் செய்ய முந்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் பெற்றுக்கொள்ள முந்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் நல்லவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், லிசன் டு மீ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எதுக்கு எதுவா இருப்ப? நீ ஆண்டவரே, மாசம் நான் தசம்பாகம் கொடுத்தேன். முதல்ல காணிக்கை தட்டில் ஏன் தசம்பாகம் தான் விழும். எல்லாத்தையும் செஞ்சேன். சாப்பாடு போடுறாங்கன்னா என் பங்கு முன்னாடி இருக்கும். கறி வாங்கி கொடுத்தேன், தக்காளி வாங்கி கொடுத்தேன், மீனை வாங்கி கொடுத்தேன். சொல்லுங்க. அதனால என் தம்பி, என் தங்கச்சி, என் அண்ணன், என் அக்கா கூட என்னால் என்ன பண்ண முடியாது? ஒப்புரவாக்க முடியாது. இதுக்காகலாம் என்ன நியாய தீர்ப்பில் கொண்டு வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தன் சகோதரனை காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் என்ன தீர்ப்புக்கு? அன்னைக்கு நீ நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் கோச்சிக்கிட்ட, ஏன் அவன் மேல கோபம், என் பொண்டாட்டி, என் தம்பியோட மனைவி, என் மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு ஒன்று தம்பியை குறிச்சு, அவளை குறிச்சு, நாத்தனாரை குறிச்சு சிலத புருஷங்கிட்ட சொல்லிட்டா. நான் என்ன பண்ணிட்டேன்? என் மனைவிக்கு கிடைக்காத கணம் கிடைக்காத இடத்துல எனக்கும் இடம் கிடையாது, நான் வந்துடுறேன். காரணம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிற உங்களுடைய பலியை கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்க நிச்சயமா எதுக்கு நேரம் வரணும்? எங்க வரணும்? என்ன கூண்டுல ஏறணும்? நம்ம என்ன கூண்டுல ஏறணும்? சதீஷ், ஜேக்கப் வரவும் அப்படின்னாக்கா சொல்லுங்க சார், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. ஏன் நான் உன் தம்பி கிட்ட கோச்சிக்கிட்டேன், அவன் என்கிட்ட பேசல சார். என் வாலிபத்தெல்லாம் உமக்காக ஊழியம் செஞ்சனே, எப்படி 20 வயசுலேருந்தே உமக்காக ஊழியம் செஞ்சனே, என் ஆசைலாம் விட்டுட்டு ஊழியம் செஞ்சனே, இதையெல்லாம் பெருசா நினைக்க மாட்டீங்களா? என் தம்பி கிட்ட ஒப்புரவாகாமல் இருப்பது மட்டும்தானா உனக்கு குத்தமா தெரியும்? அது தாண்டா உனக்கு குத்தம். நீ ஊழியம் செஞ்சதெல்லாம் பெருசு இல்ல, நீ காணிக்க கொடுத்ததெல்லாம் பெருசு இல்ல, முட்டி போடி ஜெபம் பண்ணதெல்லாம் பெருசு இல்ல. அவன் இடத்துல காரணம் இல்லாமல் கோபித்து கொண்டு இருக்கிறாய. இதுதான் உன்னை எங்க கொண்டு வந்திருக்கு? நியாய தீர்ப்புல கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான். ஆகையால் கவனிக்கணும், ஆகையால் நீ பலிப்பிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நீ நினைவு கூறுவாயானால். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நம்மை நாமே நிதானித்தறிந்தா யாரு கூடவா ஒப்புரவாகாம வந்து இங்க பந்தியில உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எதுக்கு ஏதுவா இருக்கிறீங்க? நியாயத்திற்கு ஏதுவா இருக்கிறீங்க. யாரு கூடவாது கோச்சிக்கிட்டு இவன் கூட பேசக்கூடாது, இவன் என் சாவுக்கும் அழக்கூடாது, பிள்ளை கட்ட கத்து கொடுக்குற. என்ன கத்து கொடுக்குற? உன் சித்தப்பங்காரன், உன் அத்தை, உன் பெரியப்பன், உன் மாமா என் சாவுக்கு கூட வரக்கூடாது, வந்தா அவனை அங்கேயே கழுத்தை பிடிச்சி தள்ளுன்னு இப்பவே விஷத்தை நான் என்ன பண்றேன், ஊசியில என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற. உடனே அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அத்திக்கும் மாமாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தாய் மாமனுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. அப்பா சொன்ன ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணா, மாமானு கூட பார்க்க மாட்டான். சட்டியை பிடிச்சி எதுக்கிட்ட அங்கே வந்த,
அப்படின்னு வஞ்சி கட்டிட்டு போகிற உறவுகள் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சகோதரன் பேரில் குறை உண்டு என்று நீ அறிவாயானால், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், எதுக்கு முந்தணும் தெரியுமா, எதுக்கு முந்திக் கொள்ளணும் தெரியுமா? வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 24வது வசனத்தை வாசிங்க. அங்கதானே பலிப்பிடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வைத்து விட்டு, இல்ல அங்க ஒரு 3 எழுத்துள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? வைத்து விட்டு முன்பு. முன்பு முன்பு என்கிறது எதை குறிக்கிறது? முந்திக் கொள்ளுகிறதை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முந்திக் கொள்ளுங்க. எதற்கு முந்திக் கொள்ளுங்க? ஒருத்த மேல எனக்கு காரணம் இல்லாமல் இருக்கிற கோபத்தை, ஒருத்த மேல இருக்கிற எரிச்சலை, ஒருத்த மேல இருக்கிற குறைவை சரி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறத பரிசுத்த வேதத்தை வச்சுக்கிட்டு அவன் வரட்டும், அவன் வந்து செய்யட்டும், அவன் வந்து ஒப்புரவாகட்டும் நினைக்கிற. அவன் வரவே மாட்டான். நீ என்னத்தான் எத்தனை யோகம் இந்த பூமியில வாழ்ந்தா கூட அவன் வர மாட்டான். ஏன்னா அவன் கையில் இந்த வேதம் கிடையாது, உன் கையில தான் இந்த வேதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் யாரை முன்பு போக சொல்றாரு, யாரை முந்தி கொண்டு போக சொல்றாரு? இந்த வேதத்தை படிக்கிற உன்னதான் முந்தி போய் சொல்றாரு. உன் சகோதரன் பேர்ல குறைவு இருக்குமானால் உன் காணிக்கைய பலிப்பிடுத்தண்டையில வச்சுட்டு முன்பு போய் முந்திக்கொள். உன் சகோதரனோடு ஒப்புரவாக, உன் இனத்தானோடு ஒப்புரவாக, உன் சொந்தத்தோடு ஒப்புரவாக, உன் ஜனத்தோடு ஒப்புரவாக நீ என்ன பண்ணணும்? முந்தி போப்பா, முன்னாடி போ, முன்னாடி செய்ய. அவன் கிட்ட போயிட்டு சாரிடா தம்பி வாடா அப்படின்னு கேளு. அவனோட ஒப்புரவாக உறவுமேன்னு சொல்லுங்களேன். இடுக்கண்ணில் உதவத்தான் அவன் சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை தூக்கிறதுக்கு அவன் நிச்சயமா தேவை. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை தூக்கிறதுக்கு, பொட்டியை தூக்கிறதுக்கு யார் தேவை? நம்ம ரத்த பந்தம் தேவை. யாரை போ சொல்றாரு? யாரங்க போ சொல்றாரு? இந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மத்திய 5:24 வசனத்தை ஆண்டவர் சொல்றார். வாசியம்மா. அங்கேதானே பலிப்பிடுத்து முன்பாக வைத்து விட்டு. இந்த வசனத்தை படிக்கிற இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து ஏசப்பா சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அன்புக்குரிய மக்களே, சபையே, உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதுக்கு உன் ஆண்டவர் முந்தி சொல்றாரு, முன்னாடி போக சொல்றாரு? எதற்காக ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு? ஒப்புரவாகிறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் நீங்க பேசல, எத்தனை வருஷம் அவன் முகத்தை பார்க்கல, எத்தனை வருஷம் அவனுடைய அன்பின் அரவணைப்புல இல்லை, எத்தனை வருஷம் அவன் வார்த்தையை அவன் குரலை கேட்டு ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. நியாயசனத்துக்கு நேரம் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். நீ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஒப்புரவானாத்தான் உனக்கு விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்குள்ள அவன் மறிச்சு அவன் மயானத்துக்கு போயிடுவான். ஒப்புரவாகிற அனுபவம் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும்போது வந்து விடட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். கண் கெட்ட பிறகு ஐயோ அவனோட ஒப்புரவாகலையே, நல் மனம் பொருந்தலையேன்னு சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம். எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறைச்சாலைக்கு எவன் போவான்? நிரபராதி போவானா, குற்றவாளி போவானா? உன் சகோதரனோட ஒப்புரவாகலன்னு நீ யாரா மாறிடுற? சொல்லுங்க. குற்றவாளி எங்க போகணும்? சொல்ற அழகா சொல்ல. நீ உன்னை நியாயாதிபதியின் இடத்துல ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகரே வாருங்கள் இவனை சிறைச்சாலையில போடுங்கள் சொல்றதுக்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்தாத. போய் ஒப்புரவாயிட்டு வா அப்படின்ற. ஆமென், அல்லேலூயா.
என் உறவினிடத்துல ஒப்புரவாகாமல் இருந்தால் எனக்கு தண்டனை வருமா? பைபிள் அதான் சொல்லுது, நான் சொல்லலை. ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோட நல் மனம் பொருந்து. வாப்பா நம்ம 2 பேரும் இணக்கமா இருப்போம். வாப்பா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். வாப்பா நம்ம 2 பேரும் சகோதரனா இருப்போம். வாப்பா நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு வேணாம். வாப்பா நமக்குள்ள பிரச்சனைகள் வேணான்னு சொல்ற முதல் அப்ரோச் பண்ணுகிற வாய்ப்பை யாருக்கு கொடுக்குறா தெரியுமா? உன் எதிராளிக்கோ நீ பகைத்து கொண்டு இருக்கிற அவனுக்கோ இல்லை, உனக்கு தான் கொடுக்குற. நீ தான் போகணும், நீ தான் போய் ஒப்புரவாகணும், நீ தான் போய் சாரி கேட்கணும், நீ தான் போய் அவனை கூட்டிட்டு வரணும். இல்லைன்னாக்கா நீ யார்கிட்ட போவேன்? நியாயாதிபதி கிட்ட போடுவேன். நியாயாதிபதி உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. இவனை தூக்கிட்டு போய் எங்கே போடு? 10 வருஷம் ஜெயிலில் போடு. அவன் கூட்டு போய் உன்னை எங்கே போடுவான்? ஜெயிலில் போட்டு லாக் பண்ணுறான். நீ குற்றவாளியாய் மாறி விடுவேன். ஒப்புரவாகுங்கள். எதற்கு ஒப்புரவாகுங்கள்? சகோதரனோடு ஒப்புரவாகுங்கள். இதற்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணுமா? முந்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். முதல் காரியம் சொன்னேன், தன்னால் இயன்றதை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். தன்னால் இயன்றது அவளுக்கு அந்த சகோதரிக்கு தன்னால் இயன்றது எவ்வளவா இருந்துச்சு? விலையேறப்பட்டு வெரி எக்ஸ்பென்சிவ கர்த்தருக்கு கொடுத்தா. தன்னால் இயன்றதுனா என்ன? உத்தமமான பியூரிட்டியான நன்மையை கர்த்தருக்கு கொடுத்தால். தன்னால் இயன்றதுனா வெள்ளைக்கல் பரணி ஒரு வேல்யூவான ஒரு காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்தால், இதை கர்த்தர் எனக்கு இவள் நற்கிரியை செய்திருக்கிறார் என்று சாட்சி பகிர்ந்தார். ஆமென். முதல் காரியம், உங்களால் இயன்றதை, எக்ஸ்பென்சிவானதை நேரம் காலம் பார்க்காதீங்க. அப்பா சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண, அப்பா சமூகத்தில் உட்காந்து நீங்கள் அழுங்க, ஆண்டவரே எனக்கு வரங்களை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரத்திற்கான கிரெடிட் மெரிட் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுது. 2வது ஒரு வசனத்தை சொன்னேன். என்ன வசனம்? முதலாவது நீங்கள் எதை முந்திக்கொள்ளணும்? எதை பெற்றுக்கொள்ள முந்திக்கொள்ளணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் பெற்றுக்கொள்ள முந்திக்கொள்ளுங்கள். 3வது, தன் சகோதரனோடும் இணைஜன பந்துக்களோடும் உங்களுக்கு பகையாக இருக்கிற யாவரோடும் ஒப்புரவாக முந்திக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அடுத்ததாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. லுக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், ரொம்ப பணக்கார, பணம் படைத்தவன், செல்வம் படைத்தவன். அவன் பேர் சகேயு. அவன் வாழ்க்கையில் ரெஸ்ட் கிடையாது, அவன் வாழ்க்கையில் பீஸ்ஃபுல் கிடையாது, அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. ஆனால் பணம் மட்டும் நிறைய இருக்கு. வரலையில சிலங்களை பார்க்கலாம். அவன் இப்போ ஒன்று தேடுறான், சமாதானம் வேணும், நிம்மதி வேணும். இந்த நிம்மதி பணத்தால் கிடைக்கல, சுற்றி நிற்கிற ஜனங்களால் கிடைக்கல, ஆனால் இயேசுவால் கிடைக்கும் என்று அவன் ஏங்கி கொண்டு இயேசு எப்படிப்பட்டவரை என்று பார்க்க வகை தேடினார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அவனுக்கு இயேசு எப்படி இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு இயேசு எப்படி இருந்தார்? அக்கா சொல்லுங்க. இயேசு சகேயுக்கு எப்படி இருந்தார்? அவர் ஹைட்டா இருந்தாரு, இவன் கொல்லமா இருந்தானா? மரத்துல ஏறி உட்காந்துட்டு இருந்தானா? திரளான ஜனங்கள் இருந்தது. பார்க்க வேண்டும் என்று எண்ண முடியவனை இயேசு பார்த்தார். உன்னை காண்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்க வேண்டும், இயேசு என் மேல ஆசை வைக்கணும்னு நினைச்சு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்தவனுக்கு இயேசு தன்னை எப்படி காண்பித்தார்? நான் உன்னை காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். 2வது அவர் சகேயுக்கு எப்படி இருந்தார் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது நடக்குது. ஆக்சுவலி நான் மறுநாள் தான் இதை பேசணும்னு நினைச்சேன். இது நடக்குது. இயேசு தன் வாழ்வில் வந்த உடனே சகேயு இயேசுக்கு விருந்து பண்ணி எல்லா சொந்த பந்தங்களும் கூப்பிட்டு, நான் நீதிமானம் ஆயிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லி டமாரம் அடிச்சுக்கல. முன்பு அவன் முந்திக் கொண்டது என்ன தெரியுமா? இயேசு வந்த வாழ்வில் இனி என்ன இருக்கக்கூடாது? 8வது வசனத்தை வாசிங்க பாருங்க. இன்னும் சகையு கட்ட ஆண்டவர் பேசவே இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இயேசு வந்த உடனே சகையுக்குள்ள ஒன்னு செய்வதற்கு முந்திக் கொள்றான். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே என் ஆஸ்திகளில் தன் மேல் இருந்த, தனக்குள் இருந்த, தாம் பெற்றுக்கொண்ட, தன் அநியாயமாய் அபகரித்து கொண்ட, மற்றவனை வேதனைப்படுத்தி பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுக்கிறதுக்கு அவன் முந்தி கொண்டானா. எப்படி? அவனை தேடி ரட்சிப்பு வருதோ இல்லையோ, இயேசுன்னு ஒரு தெய்வம் வந்துட்டாரு. இயேசு வந்த உடனே நான் பெற்றுக்கொண்டதை, அபகரித்து கொண்டதை நான் என்ன பண்ணியாகணும்? திருப்பி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அனுபவம் இருக்காமா? திருப்பி கொடுக்குற அனுபவம் இருக்கா? என்னை பேசிட்டலாம், உன்னை 2 வார்த்தை பேசுறேன், நான் 4 வார்த்தை திருப்பி பேசுறேன். அப்படி இல்லை. வீட்டில் புருஷன் பஞ்சாதி கூட எப்படி தெரியுமா? புருஷன் அவசரத்தில் 1 அடி தான் அடிப்பார். இது பலால் 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 பல அடி அடிச்சு விட்டு திருப்பி கொடுத்துச்சு. என்னைய அடிக்கிற, அதுக்கப்புறம் அவர் முடிய பிடிச்சி சாத்தி உன்னை போயிட்டு கதவுல ஈழ்ச்சி ஒரு குத்துற என்ன பண்றாரு. ஆனா திருப்பி எப்படி என்ன பண்றோம்? ஒண்ணுக்கு பல மடங்கு கண்ணாவனான்னு அடிச்சிடறோம். அது ஒண்ணு சப்படி தான், நீ அடிக்கிறதெல்லாம் அவனை அவர் அடிக்கிறது வெயிட்டா தான் இருக்கும். திருப்பி கொடுக்கணுன்ற மனப்பக்குவம் சைகைக்கு வந்துடுச்சு. யார் வந்ததால? ஆமே. யாருக்கிட்டே கடனை வாங்கிட்டு, யாருக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு, யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்பீங்கன்னா முன்பு திருப்பி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருப்பி கொடுக்க முந்தி கொண்டான் இந்த சகை. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆஸ்திகளில் பாதியை நான் என்ன பண்றேன்? யாருக்கிட்ட வாங்கணும் அதை எப்படி தரேன்? நாளத்தனையா கொடுத்துட்றேன். ஐயோ, இப்படியாவது என் பாவம் என்ன ஆயிட்டோம், நீங்க போகணும். படுபாவி என்னை குறிச்சு அப்படியே கரைச்சி கொட்டுறானே, நான் திருப்பி கொடுத்துட்றேன், நாளத்தனையாய் கொடுத்து விடுகிறேன். வாங்கினது உண்டானால் அநியாயமா வாங்கினது எனக்குள்ள இருக்க கூடாது. இதையும் நான் எப்படி பண்ணிடுறேன்? நாளத்தனையா கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அவன் 1 ரூபாய் குறைச்சி வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. நீ 1 ரூபாய் தான் கொடுத்துருப்ப, இவன் கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்? 4 ரூபாவா கொடுக்குறான். நீ அப்படி என்ன பண்ண மாட்ட? நீ 1 ரூபாய் என்ன அபகரிச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னிலே பாவம் இருக்கக்கூடாது, என் மேலே யாரும் குற்றம் சாட்டப்படக்கூடாது. நான் பெற்றுக்கொண்டதை திருப்பி நாளத்தனையை கொடுத்து என் பாவத்தை, என் மேல் இருக்கிற அலிகேஷன் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிடுறேன்? பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன்னு சொல்லி கொடுத்த உடனே தான் அவன் கொடுக்க வேண்டும், திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு கர்த்தர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி எதுக்கு முந்தின பிறகு அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சு சொல்லுங்க? எதுக்கு அவன் முந்தினான்? திருப்பி கொடுக்க அவன் முந்தி கொண்டான். திருப்பி கொடுக்கிற குணம் அவனுக்குள்ள வந்த பிறகு இயேசு சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நீங்க யாரெல்லாம் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தையை வருவித்துக் கொள்றீங்களோ, அடுத்து உங்களை தேடி ஒரு ப்ரமோஷன் வரும், ஆண்டவருடைய பாதுகாப்பு வரும், ஆண்டவருடைய லிஃப்ட் உங்களுக்கு வரும். வராமன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனம் சொன்னேன், தங்களால் இயன்றதை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். 2வது, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட முந்திக் கொள்ளுங்கள். 3வது, சகோதரனிடத்திலும் யாரிடத்திலும் ஒப்புரவாக முந்திக் கொள்ளுங்கள். 4வது, பெற்றுக்கொண்டதை, அபகரித்து கொண்டதை, ஏமாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதை திருப்பி கொடுக்க முந்திக் கொள்ளுங்கள். கடைசி அவசரம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. எதற்கு முந்திக் கொள்ளணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். லிசன் டு மீ, எனக்கு கவனிங்க. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகனா என்ன அர்த்தம்? அது சீக்கிரமா முந்திக் கொள்ளுன்றார். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? உன் கோபத்தை தூக்கி எறிஞ்சிடு. எதுக்கு முன்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னை கோபத்தை தூக்கிட்டு அன்பு செலுத்த முந்திக் கொள்ளுன்றார். ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. 10 நாளானா கூட
பொண்டாட்டி கிட்ட பேசாமல் இருக்கிற கணவன்மார் 10 நாள் ஆனால் கூட ஜாடமாடியா சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? என்ன கவனிங்க பார்க்கலாம். ஏய், உங்கள் அப்பா வந்து சாப்பிட சொல்லு. எப்படி அந்த ஆள் வந்து சாப்பிட சொல்றீ? ஏய், உங்கள் அம்மா வந்து சாப்பிட சொல்கிறா. பிள்ளை இங்கே இம்மீடியேட்டர் ஆகிட்டான். எப்போ அம்மா கூப்பிட்டுப்பா, ஏய் படா அவளே சாப்பிட சொல்கிறான். அம்மோ அப்பா கூப்பிட்றாரு, போறியா இல்லையா? பிள்ளை என்னவாக்குற நீ? கோபம் எப்போ மாறிடணும் தெரியுமா? பொழுது சாய்வதற்குள்ளாய், சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாய் உன் கோபம் என்ன ஆகணும்? தனிய கடவுது. இதற்கு நீ என்ன பண்ணணுமா? முந்திக் கொள்ளணுன்றார். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கல. அல்லேலூயா. நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? சில ஆட்கள் கோபத்தில் கண்ணாபின்னான்னு பேசிடுறான். வாரைக்கு வந்தபடியெல்லாம் வார்த்தைகளை விட்டுடுறான். அந்த வார்த்தை உலகத்தில் ஒரு மொழி இருக்குல்ல, தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறிடும். நாவினால் சுட்டது வடுவாகவே இருக்கும். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கல. கோபத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அசிங்கமாக பேசிடுறோம். கர்த்தர் இதை அருவருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாத? பாவம் செய். ஒருவேளை கோபம் யார் மேலேயாவது இருக்கும், வைராக்கியம் யார் மேலேயாவது இருக்கும்னா முன்னதாக முந்திக்கொள். இதுக்கு எதற்கு? கோபத்தை ஆற்றுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு முந்திக்கொள். ராமேன் சொல்லுங்களேன். யாராகலும் இன்னும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக நீ எங்கே போகணும் தெரியுமா? நியாயசனத்துக்கு போகணும். நியாயசனத்துக்கு போன உடனே நியாயாதிபதி ஒன்று என்ன பண்ணுவார்? சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பார். சேவகன் ஒன்று கூட்டு போய் எங்கே பண்ணுவார்? சிறைச்சாலையில் அடைப்பார். எத்தனை வருஷமோ எத்தனை யுகமோ நீ சிறைச்சாலையில் குற்றவாளியாக நிற்காத. முந்திக்கொள். எதற்கு முந்திக்கொள்ளு? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். நற்கிரியை செய்ய முந்திக்கொள். என்ன நற்கிரியை? உன்னால் இயன்றது. 5 ரூபாய் கிடையாது, 10 ரூபாய் கிடையாது. அவ விலையேறப்பட்டதை செலுத்தினான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப ப்ரெஷியஸானதை, முதன்மையானதை, உத்தமமானதை செலுத்தினான். அதற்கு முந்திக் கொள்ளுங்கள். 2வது, என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இல்லைனாலும் பரிசுத்த ஓய்வுனால நான் அசட்டை பண்ண மாட்டேன். என் ஆண்டவருக்குரிய நேரம், என் ஆண்டவருக்குரிய நாள், இதில் எப்பேற்பட்ட கோடி கணக்கில் பணம் வந்தாலும் எனக்கு குப்பை தான். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அப்படி போய் சம்பாதிச்சுன்னா திருட வந்து திருடுன்னு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், போயிடும். இல்லைன்னாக்கா லூஸ் மோஷன் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணி அந்த பணம் வேஸ்ட் ஆகிடும். சரியா? பரிசுத்த ஓய்வுனால வசனத்தை படிக்கிற நேரத்தில் வசனத்தை கற்றுக்கொள்ள. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள முந்திக்கொள். 3வது யாவரோடு ஒப்புரவாக முந்திக்கொள். 4வது யாருக்கிட்டையாவது அநியாயமா திருடுதனமா தெரியாம தூக்கிட்டு இருந்தனா கூட ஒருவேளை அவனுக்கு அசிங்கமா இருக்கும். அவங்ககிட்ட தெரியாமல் எடுத்துன்னு வந்துட்டேன், ஆண்டவர் நிச்சயமாக நியாயத்தீர்ப்பில் கொண்டு வருவார்னா நைட்டே போய் அவனுக்கு தெரியாமல் அங்கே வச்சுட்டு வந்துடு. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல, என்கிட்ட படித்த பசங்க, நான் வாத்தியார் இல்லை, படித்த பசங்கள்கிட்ட சொன்னேன். ஒருத்தர் பிரவீன் சொல்லிட்டு ஒரு பையன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் பென்சில் எடுத்துட்டான், பிரவீன் பென்சில் எடுத்துட்டான். பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான், சார் இவன் என் பென்சில் எடுத்துட்டான் சார். நான் கூப்பிட்டுறேன் இங்கே வாடா அப்படின்னு. யாருமே இன்னைக்கு சின்ன பிள்ளை பென்சில் எடுத்தேடா, இல்லை சார் சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக எடுக்கலை சார், ஏசப்பா சத்தியமாக நான் எடுக்கலை சார் நம்ம சொன்னேன். இவன் தான் எடுத்தான்னு பசங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவனால உண்மை வர வைக்கணும். என்ன பண்ணுறது? ஏய் சரி இனிமேல் செய்யக்கூடாதுன்னா, சரி சார் எங்கடா இருக்குது எடுத்துட்டு வாடா. எப்படி? இனிமேல் செய்யக்கூடாது என்ன, எடுத்துட்டு வரேன். எடுத்தாந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம் வந்துட்டான். மற்றவங்க முன்னாடி நான் ஏன் திருடிட்டேன்னு ஒத்துக்க மனசில் ஏன் திருடின? ஒருவேளை அப்படி நீங்கள் யாராகிலும் அபகரித்து ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதை போய் தெரியாமல் போய் வச்சிருங்க. அடப்பா இவ்வளோ நாள் இங்கே தேடி இங்கே தான் இருந்துச்சான்னு அவன் புரிஞ்சுக்கின்னு போயிடுவான். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களே. திருப்பி கொடுக்க முந்திக் கொள்ளுங்கள். கடைசியாய் கோபத்தை மாற்றிக்கொள்ள, கோபத்தை தனித்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றார். எதிர்ப்பு ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென்.
இப்படி முந்தி கொண்டு செய்கிறதை கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவள் என்னில் என்ன கிரியை செய்திருக்கிறாள்? நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் நற்கிரியை செய்ததுனால இந்த சத்தியம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து இவனை குறித்து பேசப்படும். உங்களை குறித்து பேசும், இந்த சபை பேசும், பாஸ்டர் ஜேக்கப் போன பிறகு பேசும், நீங்கள் போன பிறகு பேசும். ஒரு ஆமைன்னு சொன்னாங்களே பார்க்கலாம், நீங்கள் போன பிறகு சீக்கிரம் அமைச்சிருப்பாரியா பாஸ்டர்னா நம்ம எல்லாம் ஒரு நாள் போத்தான் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளை சந்ததி பேசும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களே பார்க்கலாம். பேசும்படி வாழணும். ஒரு ஆமே முந்திக் கொள்ளுங்கள். எதற்காக என்கிறத கர்த்தர் பேசினார். இதை மனதில் வைத்து கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா. சூரியன் கீழே நடப்பதெல்லாம் காண்பதெல்லாம் எல்லாமே மண்ணுதானையா. அதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. சூரியன் கீழே நடப்பதெல்லாம் காண்பதெல்லாம் எல்லாமே மண்ணுதானையா. அதை சிந்தித்து பார்த்தா எல்லாமே மாயைதானையா. அதனால இந்த உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. இந்த உலக நம்பாதே மனிதா, உலக நம்பாதே. சீக்கிரம் நல்மனம் பொருந்து பொழுது சாய்வதற்குள்ளாய் உன் கோபங்கள் தனிய கடவுது. கர்த்தர் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அநியாயமாய் பெற்றுக்கொண்டதை திருப்பிக் கொடாமல் இருக்கிறது என்ன? அழிந்து போகிற நன்மைகளை, இதுதான் என் வாழ்க்கையில நிரந்தரம் சொல்லி ஓடி 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 அனித்தியமானதை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, தேவனுடைய நீதியை குறித்த சிந்தை இல்லாமல் இருக்கிறது என்ன? கர்த்தர் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருந்தும் அவருக்கு உன்னால் இயன்றதை கொடுக்காமல் இருக்கிறது என்ன? தேவன் உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தும் இன்னும் சில உறவுகளோடு நல்மனம் பொருந்தாமல் இருக்கிறது என்ன? ஒப்புரவாகாமல் இருக்கிறது என்ன? கர்த்தர் உன்னிடத்தில் அல்லவா இந்த பொறுப்புகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் பொறுப்பாளி ஆண்டவரே, சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொறுப்பாளிப்பா. நான் மற்றவனை குறை சொல்லிட்டே இருக்கிறேனே, அவன் என்கிட்ட வரல, அவன் என்னை தேடி வரல, அவனுக்கு சத்தியம் தெரியலப்பா. உனக்கு தானே சத்தியம் தெரிந்திருக்கிறது. உனக்கு தானே இயேசு ரட்சகராய் இருக்கிறார். உன்னை தானே அவர் மீட்டிருக்கிறார். அவருடைய அன்பு உனக்குள்ள தானே இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நீ தானே பானம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அவருடைய சிந்தை உனக்குள்ள தானே வர வேண்டும். ஏன் இன்னும் அவன் வரட்டும், அவன் வரட்டும், அவன் வரட்டும்னு மற்றவனுடைய எக்ஸ்பெக்டேஷனை காத்து கொண்டிரு. நீ போ, நீ முந்திக்கொள், மன்னிப்பு கேட்க முந்திக்கொள், மற்றவிடத்தில் அன்பு செலுத்த முந்திக்கொள், மற்றவிடத்தில் ஒப்புரவாக முந்திக்கொள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறப்பா. உமக்கு ஒண்ணும் இல்லாம 5க்கும் 10க்கும் மற்றவன் கையை எதிர்பார்த்து கொண்டிருந்த என் கையை உயர்த்தி வைத்தீங்களே, இன்றைக்கு இந்த கை உமக்கு கிழிஞ்சு போன நோட்டையும், இந்த கை ரொம்பவும் குறைச்சலான வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. என் கை உயரட்டும், உமக்கு பிரியமா இருக்கட்டும், என்னால் இயன்றதை உமக்கு செய்ய என்னை பழக்குவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது நம்முடைய காலம். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின இந்த காலத்துல நலமானதை யோசிக்க கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கு. கண்களை மூடி. மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நேர் இத்தனை நேரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி. நாங்கள் முந்தி செயல்பட வேண்டும் ஆண்டவரே.
எங்களால் இயன்றதை, யார் எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, யார் எங்களுடைய வேலைகளை கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, பாஸ்டரோ ஸ்தாபனமோ மூப்பர்களோ பெரியவங்களோ யார் எங்களோட உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்றாங்களோ இல்லையோ, என் தெய்வம் எங்களுடைய வேர்வையை எங்களுடைய உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறபடினால உமக்காக இயன்றதை நான் செய்வேன் ஆண்டவர் என்று தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநித்தியமான ஆகாயத்தை நம்பி உம்முடைய ராஜ்யத்திற்குரிய சிந்தை, உம்முடைய நியாயத்திற்குரிய சிந்தையை அடையாமல் போன எங்களுக்குள்ளாய் நாங்கள் நியாயத்தை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அறிந்து கொள்ள நாங்கள் முந்தி பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, காரணமில்லாமல் நாங்கள் கோபித்துக் கொண்டிருக்கிற, காரணமில்லாமல் பகைமை பாராட்டுகிற, காரணமில்லாமல் வைராக்கியம் பாராட்டுகிற அத்துணை மனிதர்களோடு நல்மனம் பொருந்த எங்களை முந்திக்கொள்ள கர்த்தங்களோடு பேசியிருக்கிறேன். நாங்கள் அநியாயமாய் பெற்றுக்கொண்டது, நியாயமின்றி பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுக்க நாங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். எங்கள் கோபங்கள், எங்களுடைய மீறுதல்கள் இன்னும் பிரிவினைகளை ஏற்படுத்தும் என்று அறிந்து உன் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக தனிய வேண்டும், அதற்காக முந்திக்கொள் என்று கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இதன்படி செயல்பட கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இடைப்படும்படி சொல்லிக்கிறோம். உடைய உன்னத கரத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆளுங்க செய்யட்டும். இந்த வார்த்தையின்படி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி உடைய பிள்ளைகள் உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் விரும்புகிற மனவாட்டியா சகையவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன், இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரமானாய் இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மைகளும் ஈவுகளும் ரட்சிப்பும் ஆசீர்வாதம் பரிபூரணங்களும் உண்டாகட்டும். உடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து எல்லா தடை போராட்டங்களையும் மாற்றும். வருகிற நாட்களில் நடக்க போகிற ஊழியங்கள் எல்லாவற்றும் கரமிருந்து நடத்தி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே உடைய நாமத்தை கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரையில் நம்முடைய பிரசனம் இருந்து நடந்துட்டு காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியாருடைய அன்பின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் வழிநடத்தல் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதாகாலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை பெறுவார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ. ஆஃப் பண்ணிட்டீங்களா? பிரைஸ்.